சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு தம்பியோட பர்த்டே அப்படிங்கனால காலையில போர்ட்டிகோலாம் கழுவி விட்டுட்டு சாணம் வலிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கனால சாணம் வலிச்சு சுண்ணாம்பு கரையும் வந்து கட்டி விட்டாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம், அதனால எப்பவும் போல ஈவினிங் விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா போவாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தம்பியோட பர்த்டேக்கு அவனை தான் எல்லாருமே இன்வைட் பண்ண சொல்லியிருந்தேன். எதனால அப்படின்னா அப்பதான் எல்லாருமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதும் எல்லாரோடய அவன் மிங்கிள் ஆவான் அப்படிங்கிறதுனாலையும் தான். இப்பெல்லாம் நிறைய பேர் காமனா சொல்றது அவன் கொஞ்சம் சை டைப், அவன் யாரோடய பேச மாட்டான் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் நம்ம பசங்க இருக்க வேண்டாம். நான் வந்து எல்லாரோடையும் நல்லா பேசுறாள், அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தம்பி இன்வைட் பண்ணதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். எப்படின்னா நான் வந்து ஆடி மாசத்துக்கு இன்வைட் பண்ண போவேன். அப்ப அவனையும் கூடவே கூட்டி போனா எப்படி இன்வைட் பண்ணோம் அவனும் தெரிஞ்சுக்குவான். மேல் வரப்போற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் விருந்தோம்பல் அப்படிங்கிறதே வந்து என்னன்னு மறந்துருமோ என்னமோன்னு எனக்கே பயமா இருக்கு. அதனால என் பசங்களை எல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லுங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.